நல்லா விசாரிச்சாமா. நல்லா விசாரிச்சுன்னே நல்லா தோட்டம் தொருவெல்லாம் இருக்குது. நகைலாம் நிறையா போடுவாங்க. 2 மாடி வீடு இருக்குது. என்ன வேணும் கேப்போம் என்னாண்டு. அத்தா பாப்பா என்ன புதுசா வரீங்க கொல்ல போய் வரீங்க என்ன மெனு ஜோடி நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்ன நல்ல விஷயம் தாத்தா. அப்படியா? ஆமா. என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அப்படி எந்துப்பா நாங்க சோளம் வந்தோம். சோளம் வந்தானா? சரி சரி உட்காருங்க இருக்கட்டும். நாங்க நீங்களே கீழே உட்காந்துருக்கீங்க. நாங்களும் உங்களுக்கு பரவாயில்ல நல்லா சொன்ன தெரியுங்க. எந்த ஒரு சோளம் வந்தானா? ஆமாத்தா. சரி சரி யாரு பொண்ணோட அப்பா ஆத்தாரு? அப்படியா? நீங்க பொண்ணோட மாப்பிளோட அப்பா ஆத்தானா? சரி இந்த பிள்ளாரு நாத்துல வீட்டுக்காரா? சரி 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 யார் சொன்னா பொண்ணு இருக்குண்டு? ஏதோ விசாரிச்சு பார்த்தா பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்கத்தா. அதனாலதான் வந்தோம். அப்படியா? சரி 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 என்ன மாப்பிள்ளை எதுவும் படிச்சிருக்காப்லையா? படிச்சிருக்காப்ல. அப்படியா? படிச்சிருக்கா? என்ன படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும். பிகாம் படிச்சிருக்காரு. ஏன்னா நான் ஒத்த பேத்தி பிகாம் படிச்சிருக்கானா? அப்படியா? எந்த ஊர்ல படிச்ச? உசிலம்பட்டியில மதுரையிலயா? உசிலம்பட்டியில. அப்படியா? சரி 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 நானும் ஒத்த பேத்தி வச்சிருக்கேன். வேணுன்ற நகை எதுவும் செஞ்சு வச்சிருக்கேன். அந்த காலம் மாதிரி எப்பதான் படிச்ச மாப்பிள்ளை தான் கொடுக்குறாங்க. பொண்ணு படிக்க கூட மாப்பிள்ளை படிச்சிருக்காரு கேட்கிறாங்க. களவெட்டுற கூட வேலை கைது எல்லா வேலைக்காரனும் போல எங்க வரும் சொல்லு. எல்லாரும் களவெட்டுற பொண்ணு கூட வேலைக்காரனே மாத்த முடியுன்றாங்க. எங்க பொண்ணு நல்ல பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அதான் வந்தோம். நல்ல பொண்ணு அப்படியே பொண்ணு கோழிக்கு அதுக்கு நல்ல பிள்ளை நல்ல கோணமான பிள்ளைன்னு சொன்னாங்க. அதுக்குதான் வந்தோம். கோணமெல்லாம் இருக்கு. நீங்க நடந்துக்கிற பொறுத்து அந்த பொண்ணு நடந்துக்கிறது கோணமானம்லாம் இல்ல நம்ம வச்சுக்கிறது ரைட்டு நல்லா வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது நல்ல மனுஷன். சோளம் வந்த காய்ச்சலும் தங்கமான சனம். எனக்கு நிறைய சொந்தக்காரலாம் இருக்கு. அந்த சோளம் விட்டாங்கல்ல என்ன அதெல்லாம் ரைட்டு. ஆமா மாப்பிள்ளை எது வேலை வெட்டிக்கு போறாப்லையா? வேலைக்கு போறாப்ல. வேலைக்கு போறாப்லையா? காலைல எத்தனை மணிக்கு வீட்டுல எந்திரிப்பாப்ல? விடியா 6 மணிக்கு எந்திரிப்பாப்ல. 6 மணிக்கு எந்திரிச்சு என்னைக்கு இப்போ குடும்பம் முன்னுக்கு போறது? ஒரு ஆம்பளை போய் அப்படி 6 மணி வரைக்கும் தூங்கிறப்பா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? பகலெல்லாம் வேலைக்கு போயிட்டு வராங்க. அத்தா பொம்பளை தான் வீட்டுல இருக்கிறவங்க வேலையை பார்க்கணும். அப்படி வர நடக்குது. அதான் மழை ஏறி போச்சு. என்ன மானு கோலம் போட தெரியுமா? கோலம் சொல்லி கொடுங்க பழகிக்கிறேன். கோலம் நான் சொல்லி கொடுக்கணுமா? வீடு வாசல கூட்டுவான பையன். அதான் நீங்க பொண்ணு கொடுக்குறீங்களே நீங்க தான் வசப்படுத்தணும். நாங்களே வசப்படுத்தணும். ஆமா நல்லா அது சொகுசா போய் வேலைக்கு போயிட்டு வர்றவே போட்டு தெரியுமா மகனுக்கு? அதெல்லாம் போட்டு விடுவேன். அது போட்டு விடுவானா? பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆளுக்கு போட்டு விட்டானோ இல்ல 6 மணிக்கு எந்திரிப்பேன். ரைட்டு வேலை வெட்டியில எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கியா? கோலம் போட தெரியுமா? வாசம் போட தெரியுமா? வீடு வாசல சுத்தம் பண்ண தெரியுமா? துணி துவைக்க தெரியுமா? சமையல் மெயின் அதான் சமையல். பேத்துக்கு நல்லா விதவிதமா சமைச்சு போடணும். சமைச்சு போட தெரியுமா? டீ காப்பி நல்லா வைக்க தெரியுமா? எல்லா வேலையும் உன் மகனுக்கு தெரியுமா? இல்ல நீ இதே ஆக்கி போட்டுக்கிட்டு சோக்கத்திட்டு ஓட சுத்தி திரியானா எப்படி? நீ இதே ஆக்கி போட்டுக்கிட்டு சோக்கத்திட்டு ஓட சுத்தி திரியானா எப்படி? நான் தான் ஆக்கி போடுவேன். என்னம்மா எல்லா பதிலும் நீயே சொல்லிக்கிருக்க? மாப்பிளோட அம்மா நீயா? நீதான் மாப்பிளோட அம்மா. எதுவுமே பேசாம உட்காந்துருக்க பொண்ணு வீட்டு வந்து எல்லாம் நாத்துனாவே உள்ள நாத்துனாவே இப்படி நாத்துனாலும் மதினிய உலகத்துல பார்க்கல இப்படி ஒத்துமையா இருக்கீங்க. கூட்டு குடும்பமா இருக்கீங்களா? அப்படியா? சரி சரி என்னப்பா எதிர்பார்க்கு நகை எதிர்பார்க்கு நிறைய எதிர்பார்க்குறீங்களா? ஆமாத்தா நீங்களே இவ்வளவு போட்டிருக்கீங்க. உங்க பேத்திக்கு நிறைய போடுவீங்கல்ல. எங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி போடுவீங்கல்ல. நிறைய எதிர்பார்க்குறீங்க. அந்த பழைய செருப்பு எடுத்துக்கிட்டு ரெடியா எடுத்து வைடா. நாய் தொல்லை அநியாயம் பண்ணுது. சரி மாப்பிளோட அம்மா இன்னமும் பேச மாட்டேங்கிறா. ரொம்ப அப்புறாணி பொம்பளை நகையே நிறையத்தையும் போடுங்க. அதெல்லாம் குறைய போற என்ன நகை போட்டுதே என் பிள்ளைய கட்டி போட்டு போயிடல அப்படித்தான் எதிர்பார்க்குறீங்க. ஆமா அந்த கட்டிலு பீரோ இந்த மிக்சி இந்த பிரிட்ஜு டிவி காத்தாடி மெத்த கட்டிலு இதெல்லாம் இவ்வளோ கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? எல்லாம் அப்படித்தான் எதிர்பார்க்குறீங்க. ஆமா இந்த இதுல சீர் வரிசையில எதிர்பார்க்குறீங்க. இல்லை நிறைய எதிர்பார்ப்பீங்கல்ல. ஆமா என்ன கட்டிலுன்றாங்க பீரோன்றாங்க சட்டின்றாங்க பொட்டின்றாங்க மெத்த கட்டில் வேணும்ன்றாங்க பைக்கு வேணும்ன்றாங்க கார் வேணும்ன்றாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு மோதிரம் கை செயின் கழுத்து செயின் இம்புட்டும் கேட்குறாங்க. இப்ப அம்புட்டு எதிர்பார்க்குறீங்களா நீங்களே? உங்க பிள்ளைக்கு மட்டும் கொடுக்க போறீங்க? எங்க பிள்ளைக்கு தான் கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்லம்மா. நீங்க பெரிய வசதி எங்க ஊர்ல பெரிய வசதி கார் இருக்கு பங்களா இருக்கு தோட்டத்தரம் இருக்கு. நாங்க பெரிய குடும்பம்ன்றீங்க. என் பேத்தி கொண்டு வந்தது பொழப்பழைக்கணும். அசிங்கமா இல்லையா? அதெல்லாம் ஏன் வெக்கமா இல்லையா? இதெல்லாம் ஒரு பொழப்பாமா? ஏமா இல்ல நம்ம பொண்ணு வீட்டால கொடுக்கறது கட்டில படுத்துக்கிட்டு இனி நான் கொடுத்து விட்டு சட்டி வீட்டுல காய்ச்சி குடிச்சுட்டு ரொம்ப கௌரவ இடத்துக்காக வெக்கமா இல்லையா? 4 சாணம் எச்சி காய் துப்ப மாட்டாங்களா? நான் செஞ்சு விடுவேன் சட்ட நேரத்துல. உங்க குடும்ப
கௌரவம் போயிருந்தா நான் அதெல்லாம் யோசிச்சு பேசிக்கிறேன். நாளைக்கு சட்டி முட்டி கொடுத்து விடுறேன், கட்டில் பேரை கொடுத்து விடுறேன். எந்த வழியும் இல்லாம போய் அந்த பொண்ணு வீட்டுல வாங்கியது மட்டமெல்லாம் மெசேஜ் வருது கிடைக்க பொண்ணு வீட்டால் வாங்கி கொடுத்த பைக்கில் போறேன் பாரு. பொண்ணு கட்டாங்க கேவலப்பட்டாங்க. உங்களை போய் பிச்சைக்காரத்தனமா பேச மாட்டாங்களா ஊருக்குள்ள? நம்ம ஊர்ல அந்த சோளம் வந்த சொல்லி அதை செப்பி போடுவாங்களே சாணா, செப்பி சிறகு எடுத்து போடுவாங்களே. அதுக்கு தான் யோசிக்கிறேன். இல்ல செத்த நாள் வேணும்னு எடுத்து கொடுத்துட மாட்டேன்னா நான் குறையா ஓட போறேன், குறையா செய்ய போறேன். உங்க கேவலத்துக்கு உங்களுக்கு கேவலமே அசிங்கமே நினைச்சுட்டு நான் யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் கொடுத்து விடுவேன். நானே ஒத்த பேத்தி வச்சிருக்கேன். தோட்டம் தரவு நகை 500 பவுன் வச்சிருக்கேன். வேணும்ன்றது எல்லாம் வச்சிருக்கேன். எல்லாம் கொடுத்து விடுவேன். அவளுக்கு தானே ஒத்த பேத்தி இளவரசி, பேரே இளவரசி. பொண்ணை பார்த்தா மயங்கி விழுந்துரு அப்படி பொண்ணு வச்சிருக்கேன். நீ மாப்பிள்ளை கூப்பிடுற, நானும் பொண்ணை கொண்டு பொண்ணு படிக்க போயிருக்கு, கம்ப்யூட்டர் படிக்க போயிருக்கா. எல்லாம் செஞ்சு விடுவேன். எல்லாம் அவளுக்கு நான் ஆறு கொண்டு போய் கொடுக்க போறேன். செத்த நேரத்தில் பூரா அள்ளி லாரியில் ஏற்றி விட்ட மாட்டேன். நான் சொன்ன உங்களை காரி துப்புமே. இதெல்லாம் ஒரு குடும்பமானு பேசாதா? அதை நினைச்சுதான் நான் யோசிக்கிறேன். அந்த பழைய வழக்க மாத்த எடுத்து ரெடியா வைடா. வாசை கூட்டுறதுக்காக சொன்ன பழைய வழக்க மாத்த எடுத்த போல சொல்லி வேற தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நான் யதார்த்தமான வேதி அப்படித்தான் பேசுவேன். அப்புறம் இந்த ஆடி தீபாவளி பெட்டாச்சி பொங்கல் பூசணிக்காய் கழுதை குதிரை மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுறது, தீபாவளிக்கு தைப்பொங்கலுக்கு சீர்குடு இப்படி நான் செஞ்சு விடுவேன். பலகாரம் வேணுன்ற பலகாரத்தை சுட்டு போட்டு விடுவேன். சனம் என்ன நினைக்கேன், பலகாரத்துக்கு வழி இல்லையா? அந்த பலகாரத்தை ஒரு கிளவி வீட்டை வாங்கி திங்கிறாங்களே. இந்த மோதிரம்லாம் மாப்பிள்ளைக்கு கிளவி வீட்டை வாங்கி போட்டுருக்காங்களே. இந்த பலகாரம் திங்கிறதுக்கு உசுலப்பட்டிக்கு அம்மா கடையில போய் அம்மாக்குள்ள போய் பிறகு தின்னு எச்சை கட்டி விடாத. அதை யோசிச்சுட்டு நான் பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்படி எல்லாம் ஒரு பொண்ணை கட்டி போய் இப்படி எல்லாம் வாங்கி திங்கணுமா? இப்படி எல்லாம் ஒரு மானம் கட்ட போல பொழைக்கணுமா? நான் சொன்ன சொல்லிவிடுமேன்றதுக்காக நான் பெருந்தமே சொல்றேன். நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. தாத்தா ரொம்ப டமாஸ்கர் ஆத்தாவா இருக்கும் போல இருக்கு. டமாசல் இல்லடி, உண்மையை நான் சொல்றேன். நான் தான் எச்சை கட்டி விடாத. எங்க குடும்பத்துல அப்படி இல்லப்பா. இப்படி உன் புருஷங்களை இப்படித்தான் இன்னும் உங்க மாமியா வீட்டுல வாங்கி தின்னுட்டு இருக்காங்களா? இன்னும் பிச்சைக்காரத்தர மாதிரி வாங்கி தின்னுட்டுறீங்களா? இன்னும் யாத்து இன்னும் இத்தனை வயசாகி சம்பந்தம் பண்ணி போது இந்த மாமியா வீட்டுல வாங்கிக்கிட்டு இன்னும் கோத்தாட்ட வாங்கி வைத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த பொழைக்கிறதுக்கு நாடு செத்து போலாம், பெரிய லாரியில விழுந்து செத்து போலாம். நாலு சனம் பேசுமேன்னு காத்து நான் சொல்றேன். நான் யதார்த்தமான உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்லப்பா, அதுக்கு தான் பேசுறேன். உங்க மான மரியாதை கேவலப்பட்ட குடும்பம் நிறைய இருக்கு. உங்களை மாதிரி உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். வேற நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறேன் தம்பி. நான் அப்படித்தான் வளர்ந்து பேசுவேன். மனசுல எதுவுமே வச்சுக்கிற மாட்டேன். இது நடைமுறையில் சகசம் தானத்தா? நீங்க தமாசா பேசிக்கிறீங்க. நாங்க 20 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டியிருக்கோம். 20 லட்சம் போட்டு வீடு கட்டிருக்கியா? சொந்தமா போட்டு கட்டிருக்கியா? எனக்கு அடைக்கடை வாங்கி வீடு கட்டிருக்கியா? லோன் வீடுதா? லோன் வீடா? எம்பிட்டு லோன் போட்டிருக்க? நாங்க 2 லட்சம் போட்டு கட்டியிருக்கோம். இன்னும் 18 லட்சம் கட்டணும். 18 லட்சம் போட்டிருக்க. அப்ப வீடு ஒன்னது இல்ல, கவர்மெண்ட் லோன் வீடு. லோன் வீடு பேங்க்கார எப்போ வந்து சீனு வைப்பேன், எப்ப லோன் கட்டாம கேவலப்படணும்னு தெரியாது. 20 லட்சம் போட்டு வீடு கட்டணும். நீ பகுமானமா வயசுக்கு லோன் கூட கட்டிக்கிட்டு ஏன் பேத்தி வந்துருவியா வருவா? இழுச்சு வச்சு எவ்வளவு வருவா? நகரத்துல கொண்டுகிட்டு வருவா? லோனை மாசம் மாதம் கட்டிக்கிருப்பா? எனக்கு மேற்கொண்டு பகுமானத்துல 20 லட்சம் போட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்க. 2 லட்சம் ஓவா போட்டுக்கிட்டு பாக்கி 18 லட்சம் போட்டு வீடு லோன் போட்டு கட்டிட்டு இருக்கேன். நல்லா கெட்டிய காய் தாண்டி நீயே. பகுமானம் அது ஒரு 20 லட்சம் போட்டு கட்டணும்னு இருக்க. எவ்வளவு இழிச்சு வச்சு நகை நட்டு போட்டு வருவா? நீ லோன் கட்ட மாட்டாப்புல வந்து சீல் வைக்க வருவியா? ஏன் பேத்தி நகை நட்டை போட்டு கரங்கேப்பி கழிப்பா? கடைசியில் என்ன சொல்லுவ? எல்லாம் கழிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் திட்டு விட்டு மகனும் நீயும் குடும்பம் சேர்ந்து திட்டு விட்டு என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நீ என்ன வந்தியோ? நாங்க கடைப்பட்டு போனோம். நாங்க அப்படியே 2 மாடி வீடு கட்டி வச்சிருந்தா இந்த வரக்காளி வந்தா கவர்மெண்ட் சீல் வச்சுட்டு போயிட்டேன் பேங்க்கார 2. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? கேவல அசிங்கம் இல்லையா? இதெல்லாம் நடக்குறது. நான் நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நான் சும்மா யதார்த்தமா சொல்றேன். அதெல்லாம் நடக்குறது உண்மைதானம்மா. இந்த பாருமா, நான் இதெல்லாம் சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறாத. கேள்வி என்ன இப்படி சாட மாதிரி பேசுறேன் நினைக்கிறேன். நான் அப்படி சாட பேசுறேன் கிடையாது. என் பேத்தியை கட்டி கொடுக்குறதா கட்டி விட்டு நான் அவிச்சு அதிக போறேன். இந்த வேலையில நான் சிறு வருஷத்துல செஞ்சாலும் செய்யாட்டியேன். என் பேத்தி வந்தா அப்படியே பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். வேணுன்றது அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும். இந்த வாசம் கூட்டு வீடு கூட்டு அதை போட்டு இதை போட்டுன்னு பேசக்கூடாது. எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது. அவளை எந்த தொல்லையும் வாடி ஓடினு கூட பேசக்கூடாது. வாங்கம்மா போங்கம்மா அப்படி உட்காருமா இப்படி உட்காருமான்னு பேசணும். இளவரசி பாப்பா தங்கம் பவுன் தான் கூப்பிடணும். அப்படியே கட்டி கொடுத்தாலும் 3 வருஷம் உங்களுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். 3 வருஷத்துக்குள்ள அவளை இன்னைக்காவது ஒரு தடவை லேசா அப்படி நான் முகம் சுழிக்கிறது மாதிரி நடந்துக்கிட்டாங்களாக்க என் பேத்தி உடனே வீட்டுக்கு வந்துடுவான்.
ஓய் அதுக்கு இஷ்டமா இருந்தா கட்டிக்கு போங்க, இஷ்டம் இல்லைன்னா வந்த வழி தெரியுமில்ல, ரோடு தெரியுமா, வேற வழி மாறி போயிருவீங்களா? தெரியுமா தெரியாதப்பா? தெரியும். தெரியுமில்ல? ஆமா. அப்படி இதுக்கெல்லாம் கண்டிஷன் இருக்குன்னா ஓகேன்னா வந்து கட்டி போங்க என் பேத்திய. நான் ஒன்னும் அரிசி திங்க போறதுக்குள்ள நீங்களும் பார்க்க நல்லா சனமா இருக்கீங்க. நான் எதுவும் பேசணும்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. இதே என் கண்டிஷன். அதுக்கு ஓகேன்னா வாங்க, நல்ல மூத்தத்தை பார்ப்போம், கட்டி போவோம். ஆமாத்தான் என் இளவரசிய அப்படின்னு பாத்திரக்கூடாது, யாரு கெட்ட பேச்சு பேசிடக்கூடாது. தாங்கி தடிக்கு இருக்காது, வாங்க கட்டி போக நல்லபடியா போலாங்க. 3 வருஷம் உங்களை வச்சு பார்ப்பேன், என் பேத்தி பாப்பா. அந்த 3 வருஷம் கழிச்சுதான் அவ இருந்து வாழ்வாளா வேணாமான்னு அப்படின்னு முடிவு பண்றது. வை அப்படின்னா பாப்பா, இல்லைன்னா வந்த வழியை பார்த்துக்கிட்டு உங்களோட கிளம்புங்க. என்னத்தா நீங்க பொண்ணு கட்டி தரது மாதிரி தெரியல, எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி தெரியுது. அசிங்கம் கேவல அசிங்கம் உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா அந்த பழைய வழக்கமான அந்த பழைய செருப்பு எடுத்துக்காடா. சரிதா, நாங்க பொண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம், நாங்க கிளம்புறோம். என்ன ஒண்ணும் சொல்லாம இப்படி சொல்லிட்டு ஏன்டா நாங்க என்ன இப்படி கோவிச்சு போறீங்க? இருந்து கஞ்சி குடிச்சிட்டு அதை பேசி எடுத்துட்டு போனோம்னா சரிதா, நீங்க போயிட்டு வரேன் சொன்னது நிறுத்தி போச்சா? இப்படியெல்லாம் எங்க பொண்ணு எடுத்துக்காதீங்க. நான் சும்மா செருப்பு வழக்கமா சும்மா கேட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.